அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பு இப்போது ஈரானுக்கான போரை முழுமையாக முடித்து வைத்துள்ளார் அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. ட்ரம்ப் கையெழுத்திட்ட ஆவணம் வெள்ளை மாளிகை தற்போது தான் சபாநாயகர் மைக் ஜாக்சனுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. சந்தைகளுக்கு இது மிக மிக சாதகமான சூழல். இந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஏற்படுங்கிறத முன்னாடியே தெரிஞ்சு தான் மே 1ஆம் தேதி வணிக சிலிண்டருக்கான ரேட்டை 1000 ரூபாய்க்கு ஏற்றிருக்காரு நம்ம மோடிஜி. ஜெர்மனியில் இருந்து முழுவதுமாக அமெரிக்காவினுடைய படைகளை வெளியேற்ற போகிறாங்க அப்படின்னு இன்றைக்கி அது நடந்திருக்கு. மெர்ஸு இப்போது ஈரானுடைய நடவடிக்கையை தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிகிட்டே இருந்தார். அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய விஷயத்தையும் அவர் பேரலாக செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அமெரிக்கா, ஜெர்மனியினுடைய மெர்ஸு, அதுக்கு பிறகு இட்டாலியினுடைய மெலோனி, ஸ்பெயினுடைய பெட்ரோ, இவங்க 3 பேர் மேலேயும் ரொம்ப கோபமாக இருந்தார். இதில் முதற்காரியமாக ஜெர்மனியில் இருக்கக்கூடிய 5000 அமெரிக்க படைகளை திரும்ப எடுத்துக்கிறார். ஸோ நேட்டோவை விட்டு வெளியேற்றுவதற்கான புதியதொரு முயற்சியில் ட்ரம்ப் அடுத்த கட்டமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. நான் எதுக்கடா வெளியில் போகணும், நீங்கள்லாம் வெளியில் போங்கன்னு நேட்டோவிலேருந்து மற்ற நாடுகளெல்லாம் கழுத்தை பிடிச்சி தள்ளுறாரு.